Decision tree analysis type 2 illustrations இது. Okay. A company is currently working with a process which, after paying for materials, labor, etc., brings a profit of 12,000, and the company has the following alternatives. This is current scenario. This is current scenario and alternatives are also there. So current scenario their profit is 12,000. இதை வச்சு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. alternatives. The company can conduct research R1 which is expected to cost 10,000 and having 90% probability of success. If successful, the gross income will be 26,000. இப்போ அவங்க R1 பிளான் பண்ணாங்கன்னா research 1 இதுக்கு காஸ்ட் வந்து 10,000, probability of success 90%, and revenue if it is successful. ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு பைசா வராது, நீங்கள் போட்ட 10,000 போயிடும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா நமக்கு 26,000 ரூபாய் வரும். Similarly, we have the another research R2. இதோடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 6,000, and the probability of success being 60%. If successful, the gross income will be 24,000. Successful வந்தா 24,000 revenue வரும். And the company can pay 5,000 as a royalty of a new process which will bring gross income of 20,000. நீங்க ரிசர்ச் பண்ண வேண்டாம் சார், ஏற்கனவே ஒருத்தங்க பண்ணி வச்சிருக்காங்க, உங்களுக்கு ராயல்ட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்கள்கிட்ட அந்த ப்ராசஸ் பண்ணுறதா கொடுத்துருவாங்க, நமக்கு 20,000 ரூபாய் கெயின் வரும். ஆனால் அந்த ராயல்ட்டிக்காக நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க 5,000 rupees கொடுக்க வேண்டியதாக இருக்குது. திஸ் இஸ் ராயல்ட்டி. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்னா, கேன் ஐ கண்டினியூ வித் த கரண்ட் ஒன்லி ஆர் ஷல் ஐ கோ ஃபார் R1 ஆர் R2 ஆர் ராயல்ட்டி? இந்த நாலில் ஏதாவது ஒரு ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் நமக்கு பெட்டராக இருக்க போகுது? கரண்ட் பண்ண போதுமா இல்லை R1 பண்ணலாமா R2 பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. Where we are going to use the decision tree approach here. Decision tree approach. இப்ப I may use box as well as circle. So when I use the box, this is what about the choices I have. In case of circle, it represents the probability of success or failure or outcome. இது outcome. சக்ஸஸும் வரலாம், ஃபெயிலியரும் வரலாம் அப்படிங்கிறது அவுட்கம். இது சாய்ஸஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? யூ ஹேவ் 4 choices. இந்த 4ல் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் இல்லையா? அப்போ 4ல் ஏதாவது ஒன்று எடுக்கலாம்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? பாக்ஸ் போட்டுக்கிறேன். என்னென்ன பண்ணலாம்? வாட் யூ கேன் டூ? யூ கேன் கோ ஃபார் R1. நீங்கள் R1 போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம். ஸோ ரிசல்ட் வில் பி either positive or negative. அதான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். தென் கரண்ட் சினாரியோ போகலாம். கரண்ட் சினாரியோ ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். இதுக்கப்புறம் சாய்ஸ் இல்லை, ஃபெயிலியூர் சக்ஸஸ்லாம் கிடையாது. ராயல்ட்டி போகலாம், அதுலேயும் ஃபெயிலியூர் சக்ஸஸ் கிடையாது. ஓகே. ஆர் யூ கேன் கோ ஃபார் R2. R2 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கலாம்? ஃபெயிலியூர் ஆர் சக்ஸஸ்ஃபுல் எது வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கால்டு சாய்ஸஸ், வாட் இஸ் கால்ட் ரிசல்ட்ஸ். ஓகே. ரிசல்ட்ஸ் வந்து ப்ராபபிளாக இருக்கலாம், உங்களுக்கு சாதகமும் வரலாம், பாதகமும் வரலாம். ஆனால் சாய்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு, எது வேணும் அப்படின்ட்டு. இப்போ R1 எடுத்தீங்கன்னா என்ன நடக்குது? It cost us me 10,000. If I take the R1, okay, I spend 10,000 rupees. If it is successful, I will get 26,000. So 10,000 rupees. 10,000 செலவு பண்ணி R1 எடுத்தோம்னா
எனக்கு ஃபெயில்யூர் நடக்கலாம், ரெண்டு அவுட்கம் இருக்கு, அண்ட் சக்சஸ்ஃபுல்லாகவும் நடக்கலாம். If it is successful, then you will get how much? 26,000. If it is failed, success. Failed ன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. And the percentage, probability of success being 0.9. Probability of fail being 0.1. Is that okay? அதாவது it may either fail or pass. The probability of failure being 0.1, probability of pass being 0.9. Fail அப்படி சொன்னாக்கா உங்களுடைய ரிசல்ட்ஸ் being 0, passனா உங்களுடைய ரிசல்ட்ஸ் 26,000. Right. So ultimate results being 0, 26,000 into 0.9, the ultimate value being 23,400. So 23,400 உங்களுடைய expected revenue. Probability different results for expected probability கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க probability result multiply பண்ணி sum பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. This is the probability, this is the result. If you multiply probability and profit or loss. This is what about expected profit or loss. Especially profit. ஆனா இதுக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணி இருக்கீங்க? Initially 10,000. So you will get around 13,400. Current scenario, இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதே செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? You will get 12,000 rupees. பேசாம ராயல்டி வாங்கி செஞ்சீங்கன்னா 20,000 ரூபாய் வரும், 5,000 ரூபாய் செலவு போகும், 15,000 ரூபாய் கிடைக்கும். இது பெட்டரா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். Okay. Same way we can now work out for R also. R. If R being processed ன்னு சொன்னால் எனக்கு 6,000 ரூபாய் செலவு வருது, 6,000 காஸ்ட். அதுல 60% சக்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. Success உடைய probability 60%. If it is being successful, I get around 24,000. If it is being failure, okay, I get nothing. But the probability of failure being 0.4. Okay, நான் இதோட ஸ்டாப் பண்ணல. ஓகே, சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல கொடுத்துருக்கிறேன். இதோட ஸ்டாப் பண்ண போறது ஏன்? ஃபெயில்யூர் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? I don't stop there itself. If R1 is failed, then அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். I have 3 choices. அதனால தான் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு? I may go for R2. I can choose R2. R2 எடுத்தோம்னா again R2ல நமக்கு என்ன இருக்கு? We have failure as well as success. Okay. See, R1 எடுத்து எனக்கு failure ஆச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேப்பா. I may go for remaining 3 choices to try. இப்போ R2 போனோம்னா எனக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொன்னாக்க 6,000 rupees எனக்கு செலவாகுது. 6,000 செலவாகுது, 24,000 ரூபாய் ரெவன்யூ வருது. 6,000 is my cost. காஸ்ட் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் காஸ்ட். ஃபெயில் ஆச்சுன்னா I get nothing. சக்சஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க I get 24,000. Now the probability of success being 0.6, the probability of failure being the balance on 0.4. Okay. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்க ஃபெயில் வரும்போது? ஒன்னு R2 போகலாம், அல்லது நீங்க என்ன பண்ணலாம்? கரண்ட் சிச்சுவேஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். Or you can plan for royalty. In case of failure, we have 3 choices. Either you can go for R2 or continue with the current situation or go for royalty. Current situation போனீங்கன்னா கேரண்டி 12,000 ரூபாய் கிடைக்கும்.
எதுக்காக சொன்னா இங்க 0 வராது, ஏன்னா அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கா இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். இந்த நோட் மட்டும் தனியா இருந்தால் எப்படிங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். பட் ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் ஸ்டாப்ட் தேர் இட் செல்ஃப். இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் yet we have the other option to make the profit. அதையும் சேர்த்து கணக்கில் பார்க்கணும். என்ன ப்ராபர்ட்டி இருக்கு? we have been given 3 options. if R1 is failed, I can go for R2 or current or royalty. royalty போனா 15,000 ரூபாய் கிடைக்கும். these are the 3 situation. சரி, R2 எடுத்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? R2 எடுத்து ஃபெயிலியர் ஆச்சு, சக்சஸ் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம். ஃபெயிலியர் ஆச்சுன்னா R1 already chosen அப்படின்னா I can go with the current option itself. current option போனோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? I may get 12,000 rupees guaranteed revenue. இது வந்துட்டு இருக்கு இல்லையா? அல்லது I can go for the royalty. I can go for the royalty. royalty போனோம்னா எனக்கு net of cost 15,000 ரூபாய் கிடைக்கும். 20,000 ரூபாய் கிடைக்கும். காஸ்ட் ஒரு 5,000 ரூபாய் போயிடும். அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல போறது இல்லை. இதுக்கு மேல போறது இல்லை. அதே மாதிரி இங்க ஃபெயிலியர் நடக்குது இல்லையா? இங்க ஃபெயிலியர் நடக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபெயிலியர் நடந்தா again I have been given 3 choices. ஒன்னு, you can go with the current option. current option அப்படின்னு சொன்னாக்க you will get 12,000 rupees, no problem. okay. அல்லது you can go with the royalty option. you will go with the royalty option. royalty optionல 15,000 கிடைக்கும், no problem. okay. then you have what? one more option. go for R1. R2 choose பண்ணீங்க, R2 failure ஆச்சுன்னா R1 போலாம். so we'll go for the R1. R1 option போனீங்கன்னா there are some chances. okay. R1 போனா அதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணி ஆகணும். so 10,000 is the expenses. R1 போனா அதுவும் நமக்கு என்ன வரலாம்? it may either fail or success. it may either fail or success. success ஆகிறதுடைய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க R1 உடைய சக்சஸ் ப்ராபபிலிட்டி 0.9. ஓகே. சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சுன்னா எனக்கு 26,000 ரூபாய் வரும். ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னாக்க அதோடைய ப்ராபபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 0.1. ஃபெயில் ஆச்சுன்னா ஐ வில் கெட் நத்திங். ஆனா நத்திங் அதோட ஸ்டாப் பண்ண மாட்டேன். தென் ஐ மே கோ ஃபார் சிம்பிளி கரண்ட் ஆப்ஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். ஐ வில் earn around 12,000 rupees profit. or I may go for royalty option where net of cost being 15,000 is my revenue. clear? எங்கெல்லாம் சர்க்கிள் போடுறேன் அப்படின்னு சொன்னாக்க எங்கெல்லாம் என் கையில இல்லை, அது ப்ராஃபிட்டாகவும் வரலாம் லாஸாகவும் வரலாம் அப்படிங்கிற இடங்கள்லாம் சர்க்கிள். எங்கெல்லாம் நான் டிசைட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, விச் இஸ் டிசைடட் பை மீ. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ல வாட் இஸ் யுவர் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், வாட் இஸ் யுவர் ரெவென்யூ அப்படின்னு சொன்னா எதை சூஸ் பண்ண போறீங்கன்னா ரிவர்ஸ்ல கால்குலேட்டர் வந்து பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல இந்த நோட்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? வேறெவர் யூ ஆர் ஹேவிங் த டிசிஷன், அதாவது இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துலமே நீங்க சாய்ஸ் எடுக்கலாம். அதுவா இதுவான்னு நீங்க சாய்ஸ் எடுக்கலாம். அப்ப இந்த பாயிண்ட்ல கரண்ட் போகலாமா ராயல்ட்டி போகலாமான்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். கரண்ட்ல வந்து ப்ராஃபிட் கம்மி, ராயல்ட்டி போகலாம். ஸோ ஃபெயிலியர் ஆச்சுன்னா கேரண்டியா உங்களுக்கு 15,000 ரூபாய் கெயின் உண்டு. இஸ் தட் கிளியர்? ஃபெயிலியர் கேஸ்ல நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஆனா அதோட நான் ஸ்டாப் பண்ண போறது இல்லையா. யூ கேன் கோ ஃபர்தர் ப்ராசஸிங் எனி அதர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் பார்க்கும்போது R1 எல்லாமே ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம். அது இல்லாமல் தான் R2க்கு வந்தீங்க. R2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆல்ரெடி யூ டெஸ்டட் R1, R2 இஸ் ஆல்சோ கன்சிடர் டு பி ஃபெயிலியர். தென் யூ கேன் கோ ஃபார் த ரிமைனிங் 2 more ஆப்ஷன்ஸ். அது என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்களோ அதே செய்யலாம், இல்லைன்னா 5,000 ரூபாய் கொடுத்து ராயல்ட்டி வாங்கி செய்யலாம். அப்படி பண்ணாக்கா ஃபெயிலியர் கேஸ்ல 15,000 ரூபாய் கிடைக்கும். அப்ப R2 கேஸ்ல எவ்வளவுங்க கிடைக்கும்? R2 கேஸ்ல ஃபெயிலியர் கேஸ்ல 15,000 ரூபாய் கிடைக்குன்னா 15,000 into 0.4 போட்டீங்கன்னா 6,000 and 24,000 into 0.6 போட்டீங்கன்னா this value being 14,400. so இங்க வரும்போது 15 into 0.4 6,000, 24,000 into 0.6 14,400. ஆனா R2 சூஸ் பண்றதுக்கு 6,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பீங்க. so ultimately you ended with only
14,400 here. இதுதான் உங்களுடைய ரிசல்ட். ஸோ இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, சக்சஸ் ஆச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? R2 சூஸ் பண்ணா 14,400, கரண்ட் சினாரியோ சூஸ் பண்ண 12,000 ரூபாய், ராயல்டி சூஸ் பண்ணிருந்தா 15,000 ரூபாய். கேரண்டி இந்த மூணுல எது நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க். டெஃபினெட்லி வில் கோ ஃபார் த ராயல்டி. உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். R1 ஃபெயிலியர் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா ராயல்டி. ஏன்னா கரண்ட் ஆப்ஷன்ல 12 தான், ராயல்டி 15,000 ரூபாய். யூ ஜஸ்ட் கோ ஃபார். சார் ஒய் நாட் R2னா R2 14,400 தான் வருது, 14,400 தான் வருது. அதோட எண்ட் நோடு வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ கேரண்டி தட் யூ சூஸ் ராயல்டி ஆப்ஷன் இஃப் R1 ஃபெயில். இப்போ R1 ஃபெயில்டுனா 15,000 rupees உங்களுக்கு கேரண்டியா இருக்கு டியூ டு த ராயல்டி சோசன். இப்போ இந்த பாயிண்ட் இந்த நோட்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாக்க இந்த நோட்ல R1ல என்ன வரும் அப்படின்னா 15,000 into 0.1 1,500, 26,000 into 0.9, the value being 23,400. Here it is being 23,400. அதுல இருந்து 10,000 subtract பண்ணீங்கன்னா your ultimate result be 14,900. நீங்க R1 சூஸ் பண்ணியிருந்தால் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸ் அதுல 14,900 தான் வந்திருக்கும். கரண்ட் சினாரியோல 12, இதை காட்டிலும் R1 சூஸ் பண்ண ஜாஸ்தி. ஆனா ராயல்டி 15,000 அதை காட்டிலும் பெட்டரா இருக்கு. So you have to choose the royalty. Similarly, I am going to follow the same logic for the R2 node. இந்த நோடுக்கு again நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருந்து ரிவர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஃபெயிலியர் ஆச்சு அப்படி சொன்னாக்க எதை சூஸ் பண்ணுவேன்? கரண்டா ராயல்ட்டியா? கரண்ட் வந்து only 12,000, ராயல்ட்டி இருந்தா 15,000. In case of failure of R1, I'll guarantee get around 15,000 rupees. அப்ப R1 நோட்ல எவ்வளவு வரும் அப்படி சொன்னாக்க 15,000 into 0.1 1,500, 26,000 into 0.9 வந்து 23,400. ஆனா இதுல 10,000 செலவு பண்ணிருப்பீங்கன்னா R1 நோட்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னால் 14,900 கிடைச்சிருக்கும். If you choose R1, you will get this. R1க்கு இங்க என்ன கிடைக்குதோ அதுதான் இங்கேயும் வரும். So 14,900. R2 சூஸ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க கரண்ட் ராயல்டி R1 போயிருந்திருக்கலாம். கரண்ட் 12,000 தான், ராயல்டி 15, R1 14,900 அப்படின்னு சொன்னாக்க ராயல்டி தான் ஜாஸ்தி இருக்கு. We choose this. So in case of failure, among the three choices you have, royalty option gives you more revenue. So இங்க 15,000 போட்டுக்கிறேன். இங்க 15,000 இருக்கும்போது R2ல என்ன கெயின் வரும்? 15,000 into success failure being 0.4னா 6,000 ஃபெயிலியர்னால எனக்கு ரெவென்யூ. சக்சஸ் ஆச்சுன்னா ரெவென்யூ எவ்வளவு வந்துரும்னா 24,000 into 0.6, I get 14,400 here. 14,400. அப்ப மொத்தமா 2,400ல இருந்து 6,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா the ultimate value being 14,400 only. Now the final decision for this node. இந்த இடத்துல நீங்க டிசைட் பண்ண போறீங்க. You have 4 choices. நீங்க R1 எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 14,900, அதுக்கப்புறம் கரண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12,000, ராயல்டி எடுத்தா 15,000, R2 சூஸ் பண்ணியிருந்தா 14,400. அப்ப இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து என்னது? ராயல்டி. Pay the royalty and get the technical know-how and do the business. By doing this, you will be choosing or earning around 15,000 rupees. This type of decision tree model also be expected in your exam. Is that clear? Come on, make you understand yourself and ask me if you have any doubt. Just logically you can think and solve this or variant. We'll see this. The Parle company recently installed a new bottling machine. The machine's initial cost being 3,000. So cash outflow being 3,000. And it can be depreciated on straight line basis to zero salvage value in 4 years, which is the useful life of the machine. The machine salvage value at the end of 4th year being 0. Okay. Zero salvage value in சொல்லியாச்சு. அப்போ 4th year it becomes 0. So life being 4 years. The fixed cost is rupees 1,500 per year. Fixed cost. And variable cost of the product manufactured is 0.4. Variable cost 0.4 per unit.
The selling price per unit is 1.6 per unit. Parley tax rate being 35%, and it uses a 15% discount rate. Okay, so discount rate எவ்வளவு இருக்கு? 15%. KO. Determine the financial break-even point of number of product units for Parley. எத்தனை யூனிட்ஸ் நீங்க சேல் பண்ணணும்னு கேக்குறாங்க. How many units you have to sell? So இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? Sales minus variable cost, you'll get the contribution. Okay, sales எவ்வளவு இருக்கு? 1.6, variable cost 0.4, 1.2. this is the contribution. எனக்கு number of units தெரியாது இல்லையா? I can assume this is being X. This will be the total contribution. அதுல இருந்து நான் இப்ப என்ன லெஸ் பண்றேன்னா fixed cost லெஸ் பண்றேன், as well as depreciation லெஸ் பண்றேன். fixed cost எவ்வளோ? 1500. depreciation எவ்வளோ? 3000 rupees for 4 years per year 750. I have to calculate XC here. அப்ப இது ரெண்டையும் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா you'll get the EBT. EBT being 1.2x minus, you have to subtract these two, 2250. This is the EBT minus tax 35% சொல்லியிருக்கிறாங்க. So then 0.42x here minus 787.5, you'll get the EAT. EAT being 0.78x minus 1462.5. இதோட நீங்க add the depreciation back, the depreciation here being 750. Then finally I'll get the cash inflow for every year. Cash inflow being 0.78x, in the minus oda 750 add back பண்ணிட்டீங்கன்னா ends with minus 712.5. NPV is equal to okay, cash inflow into annuity factor minus cash outflow. ஆனா break even point ன்னு சொல்றாங்க. அப்படின்னா NPV will be 0, this being 0. Okay, as this is being 0, cash inflow being 0.78x into annuity factor, annuity factor for 15% for 4 years எவ்வளவு வருது பாருங்க. annuity factor the rate of 15% for 4 year, I think 2.855 நினைக்கிறேன். okay, 2.855. cash inflow வந்து 0.78x minus 712.5, annuity factor being 2.855 தானே. cash outflow being 3000 should be equal to 0 or is equal to 3000 வச்சுக்கீங்க. இது other side கொண்டு போகும்போது cash outflow இருக்கும். now you multiply inside 2.855 into 0.78, this will be 2.2269x minus 2034.19 or simply 2034 is equal to 3000. X is equal to
3000 plus 2034 divided by 2.226. 2.226. So 2262 units to be sold. நீங்க 2262 units வித்தீங்கன்னா you don't get any loss. Your NPV will be 0. இதான் financial break-even analysis உரிய ஃபார்மேட். ரொம்ப சிம்பிள். ஆனா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா சம் வந்துச்சுன்னா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கிளியர்? கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். பட்ஜெட்டிங்கோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான், கொஞ்சம் கவனிங்க கிளியரா. இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் ஜெனரல் தியரி, ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் லீசிங் உள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் வில் see that later. Question number 1. The following details related to an investment proposal of XYZ Limited. Investment outlay being 100 lakhs. Lease rentals are payable at rupees 180 per 1000. நீங்க ஒரு அசெட்ஸை லீஸுக்கு வாங்குறீங்க அப்படி சொன்னாக்க அதுக்கான பேமெண்ட் வந்து அந்த அசெட்ஸோட வேல்யூக்கு certain percentage இருக்கும். For every 1000 rupees worth the value of the assets, 180 you have to pay periodically. Release rent இருக்கும். அப்ப 100 lakhs இருந்துச்சு அப்படி சொன்னாக்க எவ்வளவு வரும்? The same way if I multiply into 180 divided by 1000, the ultimate value being 18 lakhs. நீங்க 18 lakhs வந்து investment means rental கொடுக்கணும். எத்தனை வருஷம்னா 8 years. And cost of capital for the firm being 12%. Find out the present value of lease rentals. If lease rentals are payable at the end of the year, lease rentals are payable at the beginning of the year. See, 100 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அசெட் வாங்குறது என்கிட்ட பணம் இல்லை, ஒன்னா லீஸ்ல கேட்கிறேன். There are some companies, finance companies available for leasing the property. அதாவது அவங்களுக்கு தேவையில்லை, ஆனா எனக்கு வேணுங்கிறதுக்காக அவங்க வெளியிலிருந்து வாங்கி அவங்க என்ன காஸ்ட் வருதோ, லைக் இன்ட்ரெஸ்ட், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், டிஃபால்ட் ரிஸ்க் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு சார்ஜ் ஆட் பண்ணி உங்கள்கிட்ட ரெக்கவர் பண்ணிடுவாங்க. Anyway, you are very happy that you are getting that today itself. So 100 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அசெட் நீங்க கேட்டீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஓகே தரம் சார், ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 150 ரூபாய் நீங்க இன்ட்ரெஸ்ட் ரெண்டல் தர மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே தரேன் சார் அப்படின்ட்டாங்க. இவங்களும் 8 வருஷம் லீஸ் பீரியட். ஓகே, 8 வருஷம் லீஸ் பீரியட். ஓகே, 0, 1, 2, 8 and 7. Is that okay? 8 years is the lease period. இப்ப இந்த கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்னு 12% இருக்கு. ஓகே, now எவ்வளவு கொடுக்கணும்? 18 lakhs கொடுக்கணும். எப்ப? lease rentals are payable at the end of the year. ஒவ்வொரு வருஷமும் எண்ட்ல கொடுக்குறாங்க. 18 lakhs, 18 lakhs, 18 lakhs, 18 lakhs. இப்ப என்ன கொஸ்டின்னா, what is the present value of cash outflow? இத பார்க்கணும். எனக்கு 12% காஸ்ட் இல்லையா, இப்ப present value cash outflow எவ்வளவு? அப்ப cash outflow at 0th period is equal to cash outflow year on year, otherwise discounted cash outflow. இப்படி வச்சுக்கலாம். Discounted cash outflow over the period. Summation of discounted cash outflow. Cash outflow into you have to take the annuity factor. இதோட present value factor எடுக்கணும் annuity factorல. Stream of payment உடைய annuity factor, present value. So 18 lakhs into what is the annuity factor? That is 12% for 8 years. Come on, tell me. 8 years உடைய value எவ்வளவு வருது பாருங்க. I think the value being 4.9676, right? 4.9676. Then உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 89,41,680. 100 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு அசெட்டை நீங்க வந்து 89 lakhsக்கு வாங்கிடுறீங்க. ஸோ இட்ஸ் ஒர்த் டு கோ ஃபார் லீசிங் டிசிஷன். ஏன்னா 12% இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நீங்க கட்டுறது வந்து 18 லட்சம் ரூபாய் இன்ட்டு 8 இயர்ஸ் போட்டிங்கன்னா 144 கட்டியிருப்பீங்க. 100 ரூபாய் வாங்கினீங்க, 18 லட்சம் ரூபாய் இன்ட்டு 8 வருஷம்னா 144 ரூபாய் கட்டியிருப்பீங்க. 44 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்காக ஃபண்டிங் ஒரு 100 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இப்போ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம நாளைக்கு கேட்குறோம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுங்க, ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டில், செகண்ட் இயர் ரெண்டு, தேர்ட் இயர் ரெண்டு கொடுங்கன்னு சொன்னால்
ஒவ்வொரு வருஷம் லேட் பண்ணும்போது நமக்கு 12% சேவிங்ஸ் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்றோம். அந்த இன்ட்ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் தி கேஷ் ஃப்ளோ. இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு 89 லட்சம் ரூபாய்க்கு தான் சமம். 100 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்குது. யூ கேன் கோ ஃபார் த லீசிங், ரைட்? அதுவே லீஸ் ரெண்டல்ஸ் ஆர் பேபிள் அட் த பிகினிங் ஆஃப் த இயரா இருந்தா எப்படி இருக்கும்? அட் த பிகினிங் ஆஃப் த இயர், ஓகே, 0, 1, 2, 7, 8. ஒவ்வொரு வருஷம் பிகினிங்லயும் 18 lakhs கொடுக்குறேன். ஓகே, இப்படி ஒவ்வொரு வருஷம் பிகினிங்ல 18 lakhs கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? annuity factor for 8 கிடையாது, n-1 இயர் கிடுங்க, அதோட ஒரு 1 சேர்த்துங்க. இதுதான் நியூ annuity factor for this case. ஓகே, 8 years இருந்தா அதை நீங்க 7 years மாத்துங்க, அதோட ஒரு 1 சேர்த்துங்க, அவ்வளவுதான். So here 18 lakhs into annuity factor for 7 years, அதோட 1 சேர்த்துங்க. I think this value being 5.5638. உங்களுக்கு வருதான்னு பாருங்க, இந்த annuity factor கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. 5.5638. ஓகே, ஸோ ரெகுலர் அப்படிங்கிறது இதுதான் நம்ம மீன் பண்ணுவோம். annuity factor ரெகுலர், இது அட்வான்ஸ், இன் அட்வான்ஸ். annuity factor இன் அட்வான்ஸா இருந்துச்சுன்னா நீ annuity factor ஃபார் 8 years சொன்னால் 7 years கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா 1 சேர்த்துக்கணும். இதெல்லாம் நான் பேக்ரவுண்ட் ஏற்கனவே டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிற லெக்சர்ல நடத்தி இருப்பேன். தட் இஸ் அவைலபிள் அட் யுவர் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர். வேணா அந்த வீடியோஸ் போய் பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கால்குலேட் தட். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்க ஃப்ரீ லெக்சர்ஸ்ல. ஓகே, நவ் கம் ஆன் டெல் மீ. ஸோ இங்க இருக்கு, those who are having doubt over this அப்படின்னு சொன்னாக்க சிங்கர் அகாடமி பிளாக் ஸ்பாட்ல ஃப்ரீ லெக்சர். யூஸ்வலாக ஃப்ரீ லெக்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டா பிக் பண்ணிக்க முடியும். டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இன் திஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். ஓகே, ஸோ லேட்டஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே இருக்கு. ஓகே, பிரசன்ட் வேல்யூ ஆஃப் annuity அட்வான்ஸ், ஃபார்முலா டெரிவேஷன் கொடுத்துருக்கிறேன். அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், போய் பார்க்கலாம். ரைட், clear? So 18 lakhs into this one being 100 lakhs 14,840. okay, advance கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி இருக்கு. Is that clear? Yeah, come on, make a note of it. And A, B is approaching A for purchasing the plant and machinery. லோன் கொடுங்க அப்படின்ட்டு. நான் உங்களை நம்பி லோன் கொடுக்கணும்னா ஏதாவது செக்யூரிட்டி இருக்கான்னா, இல்ல சார் வாங்குற பிளான்ட் அண்ட் மெஷினரி தான் என்னுடைய அசெட் அப்படின்றார். அப்ப ஏ இஸ் ஹேவிங் நோ செக்யூரிட்டி. அப்ப என்ன பண்றாருன்னா, ஏ வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்குறார். ஓகே, பிளான்ட் அண்ட் மெஷினரி செல்லர் கிட்ட இருந்து he purchases the plant and machinery, say ஒரு 1000 rupees. அத பி கிட்ட அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்றார். இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லீஸுக்கு கொடுக்குறார். ப்ராபப்ளி 200 rupees-ஆக நீங்க 8 years கொடுங்க அப்படின்ட்டு. 1000 மதிப்புல 200 8 yearsல கொடுங்க அப்படின்னா 1600 rupees, சாரி 7 years வச்சுக்கலாம். ஓகே, 1400 rupees ஓவரால் கொடுங்க சார், எனக்கு அந்த 7 years குரிய இன்ட்ரெஸ்டும் இதுல சேர்ந்தது அப்படிங்கிறார் ஏ பி கிட்ட. ஓகே, பி சேஸ் ஓகே, he makes the payment of rupees 200. ஓகே, இது லீஸ் ரெண்ட், இது பேர் லீஸ் ரெண்ட், பீரியாடிக்கலி டு ஹிம். ஸோ லாஸ்ட் பேமெண்ட் பண்ண பிறகு இந்த ப்ராப்பர்ட்டியை பிகே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். ஓகே, ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர், டைட்டில் டிரான்ஸ்ஃபர், டைட்டில் டிரான்ஸ்ஃபர். இப்போ பொசஷன் டிரான்ஸ்ஃபர், லீஸ் பீரியட்ல பொசஷன் டிரான்ஸ்ஃபர். ஓகே, plant and machinery title will be transferred on last payment. இப்ப ஏ உடைய அசெட், ஆனா ஏக்கு இது அசெட் கிடையாதுங்க, பிக்கு தான் அது அசெட். ஏ வந்து பிக்கு ஃபண்டிங் தான் பண்றாரு. இன்டைரக்ட்லி இட் இஸ் only financing. ஓகே, this is only financing. ஓகே, பிளான்ட் அண்ட் மெஷினரி வாடகை விடுறது ஏ உடைய தொழிலானா இல்லைங்க, இவங்க பினான்சியல் கம்பெனிஸா இருக்கலாம், நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸா, கார்பரேஷன்ஸா இருக்கலாம், ஆர் சம் லீசிங் இன்வால்வ் ஆகக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாவும் இருக்கலாம். இந்த கடன் கொடுக்கறது பதிலா இவங்க என்ன பண்றாங்க, அசெட்ஸை வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கான பேமெண்ட்டை ப்ராப்பரா கொடுத்துருந்தால் அந்த அசெட்ஸை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லையா,
they will possess it back. Or if on default, the assets will be repossessed. Recourse பண்றாங்க. Assets will be recourse in case of default. இப்போ இந்த assets வந்து லாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் யார் தான் ஓனர் அப்படின்னு சொன்னாக்கா ஏ தான் ஓனர். அதனால ஏ வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய P&L அக்கௌண்ட்ல டெப்ரிசியேஷனை டெபிட் பண்ணிக்கலாம். And the extra amount வருது இல்லையா, that will be considered as interest revenue. 400 rupees revenue and he can debit the depreciation, non-cash expenses. இதுக்கு tax savings வரலாம் யாருக்கு, ஏக்கு. And ஏக்கு வந்து interest is income, so அதுக்கு tax shield is there, tax payment பண்ண வேண்டியது இருக்கு. பிக்கு வரும்போது whatever the rental amount he pays, that can be debited to his P&L account. Entire 200 year on year can be debited in the P&L account, saying that rental expenses. Of course, he is not able to claim the depreciation. In the rental debit பண்றதுனால இவருக்கு tax savings அதுல இருக்கு. அவ்வளவுதான். This is the process. It's a contract in which party owning the asset, A, இவர் lessor னு சொல்லுவோம். He is called lessor. And B being the lessee. Okay. A contract in which party owning an asset provides the asset for use to another lessee over agreed period of time, 7 years or 10 years, so in return for a periodic payment rentals. We have seen that. At the end of the period of contract, the asset reverts to the lessor. Okay. இந்த asset திரும்ப A கிட்ட கொடுத்தணும், or ஒரு nominal charge கொடுத்தீங்கன்னா திரும்ப asset B க்கு கொடுத்துடலாம். Nominal charges இருக்கும், இல்லைன்னா assets reverse பண்ணிடணும். The real function of lease is not renting the asset but financing the asset தான் மெயின். வாடகை விடுறதா இவரோட நோக்கம் இல்லைங்க. உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டீங்க, பணம் இல்லை, அதனால நானே அசெட் வாங்கி உங்கள்கிட்ட அந்த அசெட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்போ ஆக்சுவலி ஃபினான்சிங், நாட் ஆக்சுவலி doing letting out business which lessee wants for his use. அவருக்கு தேவை. அதனால lessor does not take recourse. அதாவது half way through 2 வருஷம் எனக்கு திருப்பி கொடுங்க சார் எனக்கு வேணும்லாம் கேட்க முடியாது. அவருக்கு யூஸே இல்லை, ஏக்கு யூஸே கிடையாது, பிக்கு தான் யூஸ். அதனால நடுவில் திருப்பி கொடுங்கன்னு ரீகோர்ஸ் பண்ண மாட்டார். ஓகே, ஸோ ரீகோர்ஸ் பண்ண மாட்டார். ஆனால் ஓனர்ஷிப் ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது ஒரு கன்சிடரேஷன் இருக்கும். நாட் லாஸ்ட் பேமெண்ட், இதில் ஒரு கன்சிடரேஷன் இருக்கும், மீகர் கன்சிடரேஷனாக இருக்கும். ஓகே, such a way it is going to be transferable. This is called leasing. Is that okay? So leasing itself of financing, a part of financing or a type of financing. Clear? You have to now understand the difference between hire purchase. நீங்க இன்டர்ல hire purchase படிச்சிருப்பீங்க. You are purchasing the asset in installment. ஆனா அது installment னு சொல்ல மாட்டோம். Installment purchase னு சொன்னால் the day one itself, once you pay the first installment, you are the owner. ஆனா hire purchase அப்படி கிடையாது. 10 installment இருக்குன்னா நீங்க 10வது installment கொடுத்த பிறகு தான் அந்த டாக்குமெண்ட் உங்க பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது வரைக்கும் நீங்க ஓனர் கிடையாது. You are just possessing the property. Okay. அப்ப நீங்க 4 இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டீங்க, நான் 5வது இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறேன்னா அந்த அசெட் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போறதுக்கு உரிமை இருக்கானா இருக்கு சார். இப்ப நான் 4 இன்ஸ்டால்மெண்ட் கட்டினேன் சார், அது என்ன சார் ஆகும்? அது வந்து வாடகையா எடுத்துக்கலாம். That will be charges as considered as higher charges. That will be considered as higher charges. Is that okay? So last installment முடிகிற வரைக்கும் இது higher. Last installment முடிஞ்சிருச்சுன்னா அது purchase. So it's a combination of higher and purchase. So purchase in installment, but every installment is a higher charges, and ownership is transferred on the payment of last installment. Now you have to understand the difference between hire purchase and leasing. In an exam la CMA final hire purchase related questions varum, leasing questions varum in capital budgeting. Idu capital budgeting la or variant nu vechikalam, rendume vara vaaipu irukku. Basis of different nature of contract, idu hire later on sales ah marum in case of hire purchase. இதுல லீசிங்ல சேல்ஸ் அட் ஃபர்ஸ்ட், ஆரம்பத்துல சேல்ஸ் நடக்கிற மாதிரி. ஓனர்ஷிப் எப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இதுல லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். இது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு சின்ன பார்ட் அமௌண்ட் வாங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆன் சேல். ஓகே, டெப்ரிசியேஷன் ஹையர் பர்ச்சேஸ் இருந்தால் யார் வாங்கினாரோ அவர் கிளைம் பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் லீசிங் இருந்துச்சுன்னா லெஸ்ஸார் தான் கிளைம் பண்ண முடியும், பிகாஸ் ஹி இஸ் த ஓனர் ஹியர். மார்ஜின் மணி ஏதாவது கட்டமா சார் அப்படின்னு சொன்னாங்க ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல. ஆமா சார், 10 லட்ச ரூபாய் அசெட்னு சொன்னால் நீங்க 2 லட்ச ரூபாய் மார்ஜின் மணி நீங்க கட்டணும். பட் லீசிங் அப்படிலாம் கிடையாது, ஒரு பைசாவும் நீங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மெயின்டெனன்ஸ் இதை யார் ரிப்பேர் எல்லாம் பண்றது அப்படின்னு சொன்னாக்கா ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் இருந்தா பையர். ஏன்னா நான் ஓனர் கிடையாது, நான் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இனிமேல் நீங்க தான் ஓனர், பையர் தான் ஓனர். ஆனா இங்க வரும்போது லெஸ்ஸார் தான் ஓனர், அதனால he has to spend the maintenance and all other expenses. Is that okay?
Hope so you could understand a small briefing about hire purchase as well as leasing. இதை பேஸ் பண்ணி சப்சிக்வெண்ட் இல்லஸ்ட்ரேஷன் வரும்போது டெப்ரிசியேஷன் யார் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்கும். You have to understand those things, right? Clear? Calculate lease rentals in the following scenarios if the cost of the asset is 100 lakhs and then the term of the lease is 5 years. It is expected that the asset would have zero salvage value after 5 years and taxes are ignored. Taxes ignore பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம depreciation பத்தி கவலையே பட வேண்டாம். Assume that the lessor requires a return of 15%. So இப்போ cost of capital lessor அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதுல 15% வரணும்னு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. Now you have to find out the lease rent. Rentals are stepped up by 10%. Stepped up by 10% சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்க லைஃப் வந்து 5 இயர்ஸுங்க. ஓகே 5 இயர்ஸ் 4 5 0 1 2 3 4 5. ஓகே ரெண்டல்ஸ் ஆர் ஸ்டெப்ட் அப் பை 10%. அப்ப லீஸ் ரெண்ட் இங்க அதை காட்டிலும் ஒரு 10% சேர்த்துங்க. அதாவது 1.1 லீஸ் ரெண்ட். இங்க அதுக்கு ஒரு 10% 1.1 to the power 2 லீஸ் ரெண்ட். இங்க வரும்போது 1.1 to the power 3 லீஸ் ரெண்ட். இங்க வரும்போது 1.1 to the power 4 லீஸ் ரெண்ட். ஓகே போன வருஷத்தை காட்டிலும் ஒரு 10% சேர்த்துக்கிட்டே வரணும்பா. 10% சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க இன்ட்டு 1+8 தானே. ஸோ இன்னொரு 10% சேர்க்கிறேன். ஸோ ஒவ்வொரு முறையும் 1.1 மல்டிப்ளை பண்ணிட்டே வரேன். தென் திஸ் இஸ் வாட் அபவுட் த லீஸ் ரெண்ட், ரைட். இதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அண்ட் வாட் அபவுட் மை காஸ்ட் 100 lakhs. அப்போ இந்த 100 lakhs ஸ்பெண்ட் பண்ண எனக்கு 15% நான் எனக்கு ரெக்கவர் ஆகணும். அப்போ என்ன எல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இயர் 1 2 3 4 5. ஓகே வாட் அபவுட் மை லீஸ் ரெண்ட் ஆர் கேஷ் இன்ஃப்ளோ? லெஸ்ஸாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சார் மொதல் வருஷம் எனக்கு எல் வரும் சார். செகண்ட் இயர் வந்து 1.1 எல் வரும் சார். தேர்ட் இயர் 1.21 எல் வரும் சார். 1.1 to the power 2 அப்படின்னு சொன்னா 1.21 எல் வரும் சார். தென் நெக்ஸ்ட் இயர் வில் பி அதுக்கு 1.1 போட்டிங்கன்னா 1.331 ஆர் 1.33 எல் வரணும் சார். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வரும்போது இதுக்கு ஒரு 1.1 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா 1.464 எல் வந்தாகணும். அண்ட் 15% அப்படிங்கிறதுனால 15% பி ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். 15% PE factor here being okay 0.87, 0.756 and 0.658 and 0.572 and 0.497. Now multiply these two and take the summation. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சம்மேஷன் பண்ணீங்கன்னா அதான் சம்மேஷன் ஆஃப் டிஸ்கவுண்டட் கேஷ் இன்ஃப்ளோ. திஸ் வேல்யூ பீங் 3.873 L will be the answer. L will be the answer. Okay. So, what about the cash outflow, sir? 100 lakhs. அப்போ எனக்கு NPV 0 வரணும். அதுதானே லெஸ்ஸாருடைய ஆங்கிள். எனக்கு 15% நான் போட்ட பணத்துக்கு எனக்கு 15% வந்தா போதும். அப்போ 100 லட்ச ரூபா போட்டா எனக்கு 15% வரணும். அப்போ 15% P ஃபேக்டர் வச்சு போட்டோம்னா என்னுடைய கேஷ் இன்ஃப்ளோ பீயிங் 3.83 L. அப்போ என்ன L இருந்தால் நான் எதிர்பார்த்தது கிடைக்கும். So the required L is equal to 100 divided by 3.873. So the ultimate value here being 25.82 lakhs. இது வந்து L. முதல் வருஷம் 25.82, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு 1.1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 25.82 into 1.1. So second year being
28.402 இது மாதிரி எனக்கு இயர் ஆன் இயர் வந்துச்சுன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி போட்ட 100 லட்சத்துக்கு எனக்கு 15% ரிட்டர்னோட 5th இயர்ல எல்லா பணமும் வந்துடுது. கிளியர்? திஸ் இஸ் த டைப் 1 ஃபர்ஸ்ட். பி கேஸ் வரும்போது ரெண்டல்ஸ் ஆர் ஸ்டெப்ட் டவுன். அப்படியே மாற்றி யோசிங்க, அவ்வளோதாங்க. ஓகே, மாற்றி யோசிங்க. 0, 1, 2, 3, 4 and 5. ஃபர்ஸ்ட் இயர்ல எல் வந்துச்சுன்னா செகண்ட் இயர்ல 10% டவுன்னா 0.9 எல் வரும். அதுக்கப்புறம் வரும்போது 0.9 எல், 0.9 to the power 2 எல், 0.9 to the power 3 எல், 0.9 to the power 4 எல் I will get. அப்ப இயர் கேஷ் இன்ஃப்ளோ and P factor and P factor. Okay, 1, 2, 3, 4, 5. Cash inflow being L, 0.9 L, 0.81 L, then stepped down. Yeah, 0.729 L. Thank you. 729 L. Last எவ்வளவு வருது? Okay, 0.729 into 0.9, the value being 0.656 L. புக்ல ஒரு ஷார்ட்கட் போட்டிருக்கிறேன். இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம் இல்லையா அப்படின்னு நான் அஷ்யூம் பண்ணி எழுதி இருக்கிறேன். இந்த பார்ட்டை அப்படியே ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இங்க பாருங்க. ஓகே, 0, 1, 2, 3, 4, 5. 1.1 to the power 4 L இங்கேயும், 1.1 to the power 3 இங்கேயும், 1.1 to the power 2 இங்கேயும். ஓகே, இங்கே வரும்போது ஓகே 1.1 to the power 4 L, 1.1 to the power 3 L, 1.1 to the power 2 L, and here 1.1 L and finally L. So இதை கால்குலேட் பண்ணோம். ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ எப்படி போட்டாலும் உங்களுக்கு அல்டிமேட் ஆன்சர் ஒன்றா தாங்க வரும். கேஷ் இன்ஃப்ளோ, அது பதில் நீங்கள் கேஷ் இன்ஃப்ளோ இதை வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வரும்போது இதை அப்படியே ரிவர்ஸில் போட்டுக்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா முன்னாடி போட்டது அப்படியே ரீ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் புக்கில். இட்ஸ் நாட் எ பிக் டீல். யூல் கெட் த அல்டிமேட் ஆன்சர் சேம். 1.33 L and 1.21 L, 1.1 L and finally L. So multiply with the P factor at the rate of 15%. 15% P factor வச்சு நான் இதோட மல்டிப்ளை பண்ண போறேன். Okay, then this value being summation of this value being 2.826 L, 826 L, which is equivalent to 100 lakhs. அப்படின்னா L is equivalent to 35.389 lakhs. So first year இது, அதுக்கு அடுத்த வருஷம் இதுகளில் 10% கம்மியாக இருக்கும். அப்படி படிப்படியாக குறைச்சிட்டே வரும். That's a logic you have to understand in case of B. The last one என்னன்னு சொல்லிடுறேன். The last one that also you can understand easily. Ballooned. Balloonedனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா கவனிங்க. C scenario. Ballooned scenario. Okay. 5 years, 2, 3, 4, 5. 0, 1, 2, 3, 4, 5. 100 lakhs is my investment as being the LSR. How much I will get அப்படின்னு சொன்னாக்கா every year I will get 5 lakhs. Finally I have to get full amount, large amount நான் last yearல வாங்கிடுவேன். And rate of interest being 10%. Okay, rate of interest being 10%. So இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? 100 lakhs should be equivalent to 5 into annuity factor for the 4 years எடுத்துக்கலாம்.
The anti-factor is nothing but the summation of these 4 items. ஏன்னா மொதல் 4 வருஷம் வரைக்கும் சேமா இருக்கு. 1 divided by 1.15. 1, 2, 3, 4. So this value being 2.854 or 2.855. This value being 2.855 plus what? We have to get the L. And the L last year நம்ம இதுவரைக்கும் 20 லட்சம் ரூபாய் தான் வந்திருக்கு 100 லட்சத்துக்கு. அப்ப லாஸ்ட் இயர் எனக்கு எவ்வளவு வந்தாகணும்? 80 லட்சம் ரூபாய் மினிமம் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வரணுமா இல்லையா? That will be the L. But 50 இயர்ங்கனால அதோட present value factor for the 50th year is going to be applied. This value being 0.486497. Now I can solve this for L. L வந்து எவ்வளவு இருக்கும்? 5 into 2.855. Okay. That I subtract and divided by 0.497. Yeah. 172.48. 172.48 will be the least time. Is that clear? 172.42 or 48 bookல வந்து 42 rounding of error இருக்கு. இது பேர் ballooned. கம்மியா இனிஷியலா இருக்கும் எல்லாம் சேர்த்து லார்ஜ் அமௌண்ட் வந்து nth பீரியட்ல கலெக்ஷன் ஆச்சு அப்படி சொன்னாக்க that is called ballooned one. Ballooned one. Is that clear? So இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் வாட் குட் பி லீஸ்ட் ரெண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுவே நம்ம பிரேக் ஈவன் லீஸ்ட் ரெண்ட்னு கூட கால்குலேட் பண்ணுவோம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் லெஸ்ஸார் as well as இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ லெஸ்ஸி ரெண்டுமே. கம் ஆன், மேக் நோட் ஆஃப் இட். The following data summarized furnished by the Sigma Leasing Limited. Investment cost 99 lakhs. Primary lease term வந்து 3 years. Residual value வந்து 0. Pre-tax required rate of annual return being 22%. 22% pre-tax, tax முன்னாடி. The lease can be renewed for an additional period of 3 years secondary lease period. The lease rentals for the secondary lease period being only 5% of the rental charges during the primary period. அப்ப 6 years 0, 1, 2, 3, 4, 5, 6 எப்போதுமே லீஸுக்கு நான் அசெட் கொடுக்கும்போது பிரைமரி லீஸ் பீரியட்ல எக்கச்சக்கமா ரெக்கவர் ஆயிடுற மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஓகே, ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் இல்லை இல்லையா, அதனால. ஸோ அப்போ இங்க என்ன லீஸ் ரெண்ட் இருக்கோ அதை காட்டிலும் ஒன்லி 5% தான் இங்க இருக்கும். 0.05 0.05 0.05 will be there secondary lease period. Okay. SNL seeks your advice in determining the annual lease rentals under the following rental structures. One is equated. Equated na எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, அதுதான் இந்த கேஸ். அண்ட் இதோட வேல்யூ 99 lakhs. அவ்வளவுதான்ப்பா. அப்ப எப்படி போடுவீங்க? 22% PV ஃபேக்டரோ ஆன்டி ஃபேக்டரோ எடுக்கலாம். இதுக்கும் PV ஃபேக்டரோ ஆன்டி ஃபேக்டரோ எடுக்கலாம். PV ஃபேக்டர் போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 6 years இல்லையா? 22% 1 divided by 1.221. First year PV factor being 0.820. Second year 0.672. Third year 0.551. Fourth year 0.451. Yeah, thank you. 0.370. 0.370. Okay, last year being 0.303. Very good, very good. Okay. So first option la varumbodhu L 0.05L, 0.05L and 0.05L. Okay. Now if you multiply these two, this value should be equal to 99 lakhs. Avladanga. Find out the L. I leave this for your solution. So it's very simple. You can solve it yourself. Option B,
Stepped annual increase of 12% for the first 3 years and 5% of the first year rentals for the next 3 years. Okay. First இங்க வந்து L, இங்க வந்து 1.12 L, இங்க வரும்போது 1.12 L, 12 to the power 2L. அதுக்கு பிறகு first year lease rental 5%, 0.05 L, 0.05 L and 0.05 L. So now you multiply this with PV factor so that it will be equal to 99 lakhs. அப்ப L என்னவா இருக்கும் அப்படிங்கறது கண்டுபிடிங்க. Third option, ballooned. Balloonedனா எப்படி balloon shape எப்படி இருக்கும் பாருங்க. ஊத இடத்துல கம்மியா இருக்க கூட பல்ஜியா இருக்கும் இல்லையா? அதனால later on huge rental இருந்துச்சுன்னா அது பேர் ballooned. Annual rental being 15 lakhs for the year 1 and 2. Okay. Annual rentals of 15 lakhs for the years 1 and 2. Clear? So, first year 15 lakhs, second year 15 lakhs. அதுக்கு பிறகு என்னன்னு எனக்கு தெரியல சார். That you have to find out. I can assume this is being L. If you multiply this with PV factor, that should be equal to 99 lakhs. This is called ballooned. Later on வந்து உங்களுக்கு L ஜாஸ்தி இருக்கும் ஆரம்பத்தில் இருக்கிறதுக்கு. The last one being deferred, late பண்றாங்க. Deferment period being 1 year. So இந்த கேஸ்ல வரும்போது first year கிடையாது, second yearல இருந்து L வரப்போகுது. மொத்தம் 6 Lக்கு பதிலா நமக்கு எவ்வளவு தான் இருக்கும்? 5 Ls தான் இருக்கும். 5 Ls and applicable PV factor வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா that value should be equal to 99 lakhs. Is that okay? So multiply and divide this by divide the 99 lakhs by summation of discounted present value factor. Then you will get the answers comfortably. Is that clear? Yeah, make a note of it.